ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே பாமக மேடையில் கருத்து மோதல் நிகழ்ந்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அப்படின்னு கூடுதலாக சிந்திக்கிறேன், அவ்வளவுதான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அது வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவும் 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துகள் அது மோத தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் வந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேருண்டு. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்று கேட்டதில் இருக்கு. இந்த சமூகம் சுரம்பு அவர் பொதுவாக தான் வந்தார், வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டது. அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளில்மலை கொடுத்தேன், ஒவ்வொன்றா சொல்லியிருந்தார் என்னென்ன நடந்தது. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சி தலைமையே வேற வழி இல்லாம தான் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்ப இப்படி பாருங்க, இப்ப ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும், எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், எதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணும். அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும், அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.